படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் நாயகன் அவர்களுக்கு நமது மனோஜ்குமார் சார் அவர்கள் பொன்னடை போட்டார். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு இயக்குனர் சரவணசுப்ரியா அவர்கள் பொன்னடை போட்டார். படத்தினுடைய இசையமைப்பாளருக்கு இயக்குனர் ரவிமோரி அவர்கள் பொன்னடை போட்டார். படத்தினுடைய இணைச் செயலாளருக்கு முத்தோடுக அவர்கள் பொன்னடை போட்டார். படத்தினுடைய உதவி இயக்குனர் ரமேஷ் பிரபார் அவர்கள் பொன்னடை போட்டார். மற்றும் உதவி இயக்குனர் அவர்களுக்கு அசோக்குமார் அவர்கள் மேடு பொன்னடைப்பது. அசோக் கண்ணாமலை அவர்கள் பொன்னடைப்பது. புஷ்பராஜ் அவர்கள் படைக்கர். புஷ்பராஜ் அவர்களுக்கு கிளாரா அவர்கள் பொன்னடைப்பது. படத்தை குறித்து இயக்குனர் மனோஜ்குமார் சார் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சங்க உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த படம் போடும்போது தான் ஒவ்வொரு சந்திக்கிறேன். அதுக்காக நம்ம சங்க உறுப்பினர்களையும் இந்த மாதிரி படம் போடும்போது உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கான ஏற்பாடுகள் செய்த நம்மளுடைய சங்க நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். படத்தை பொறுத்தவரையில் நாகராஜ் கற்பையா சிறப்பான அறந்தாங்கியோங்கிறது ஒரு அறந்தாங்கி தீயத்தூர் ஒரு டைலாக் அழகான டைலாக் வச்சுருக்காரு. இது ஊர் இல்லை அது பேர் அப்படின்ற ஒரு டைலாக் அர்த்தமே இது ஊர் இல்லை இது பேர். அந்த பாட்டி வச்சு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தமாக அது அறந்தாங்கி உங்கள் ஊர் இல்லை உங்கள் பேர் தீயத்தூர். அதை அழகாக உங்கள் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று உறவுகளை பற்றி அழகாக சொல்லியிருந்தீங்க. சிறப்பாக இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் இல்லாமல் உறவுகள் யாருன்னு தெரியாமல் சித்தப்பன் பெரியப்பங்கிறது உறவு இப்போ யாருக்கும் தெரியாது. அது பழையபடிக்கும் பழைய இயக்குநர்கள் பீம்சிங் சாரும் சரி கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் அவங்க படங்களில் உறவுகள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு நமக்கு இதாக இருந்தது. அதே மாதிரி அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு உங்கள் படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனந்தம் எப்படி இருக்கணும், அப்பாடம் எப்படி இருக்கணும், உறவு எப்படி விட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க. அது உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வளர்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் இது, இந்த படத்தினுடைய விளம்பரம் தந்தியில் பார்த்த உடனே அதை விரைவில் முதல்ல போட்டாங்க. அப்புறம் விரைவில் என்று முதல் போட்ட உடனே இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த குடும்பத்தோடு இந்த ஒரு ஸ்டில் ஒரு நேட்டிவிட்டி கலாச்சாரத்தில் நிச்சயமாக உறவுகள் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எப்படியா பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். ரிலீஸ் ஆகி நேற்று ஈவினிங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுமே நான் நேற்று ஈவினிங் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி தேட்டரில் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு எந்தெந்த தேட்டரில் போகுதுன்னு ஃபோன் பண்ணுறேன். பழச தேட்டர் கேட்டால் இல்லை சார் போடல, பேப்பரில் போட்டிருக்கீங்க இல்லைங்க உங்கள் படம் அங்கே போடல. ஐநாக்ஸில் கேட்குறேன் இல்லை சார் போடல. காசி டாக்ஸிஸ் கேட்குறேன் இல்லை சார் போட முடியல. உங்கள் இதில் இல்லை சார் அடிமெல்லாம் போட்டேன் தேட்டர் போடலாம், எங்கள் சூழ்நிலை போட முடியலை. என்னையா உங்களுக்கு அப்படி சூழ்நிலை? ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேப்பரில் போட்டாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அந்தந்த தேட்டருக்காரன் வேற படத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தேட்டர் கொடுக்காம இருந்தாங்கன்னு என்ன மாதிரி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டவங்க தேட்டர் போய் பார்க்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மொனாப்பொலி எங்கே மாறுதோ என்னன்னு தெரியல. இப்படி ஒரு படைப்பை கொண்டு சேர்த்ததை அந்த போய் தேட்டரில் போய் பார்க்க வைக்கிறதுக்குன்னா ஆடியன்ஸ் பார்க்க ரெடியாக இருக்கேன். என்ன மாதிரி ஆடியன்ஸ் நிறையா பார்க்க ரெடி இருப்பாங்க. ஆனால் தேட்டரில் படமே இல்லாமல் இருக்கு.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மாறணும். அதுக்கு நான் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே நான் மெம்பராக இருக்கேன், இயக்குனர் சங்கத்தின் மெம்பராக இருக்கேன். நிச்சயமாக அடுத்த பொதுக்குழுவில் செயற்குழுவில் இதை பற்றி பேசி முடிவெடுத்து இந்த மாதிரி இயக்குநர்களுடைய எண்ணம் வெளிப்படுறதுக்கு, இந்த படம் ஓடுறதுக்கோ, நல்ல தேட்டர்கள் கொடுக்காததுக்கு என்ன காரணம் என்னங்கிறது போட்டு. ஏன்னா நிச்சயமாக நல்ல உணர்வுகள் உள்ள படங்களை வந்து நல்ல தேட்டர் கொடுக்காம ஒரு ஷோ கொடுக்குறேன், 2 ஷோ கொடுக்குறேன், 30 மணிக்கு ஷோ கொடுக்குறேன், இல்லை தேட்டரே போடலாம் அப்படின்ற ஒரு இந்த படத்தை தந்த இயக்குனர் அறந்தாங்கி நாகராஜ் கருப்பையாளர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து இதே மேடையில் இந்த வீராய மக்களுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் நாகராஜ் நிறைய வாழ்த்தியாச்சு, ஹீரோக்களை வாழ்த்தியாச்சு, டெக்னீஷியனை வாழ்த்தியாச்சு. அப்போவும் ஷூட்டிங்லேருந்து பாயில் தான் பிடிக்கிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுக்குழு துணைத் தலைவராக நிறைய வேலை இருந்தது. நாகராஜ் திருப்பி சார் நீங்கள் வந்து வாழ்த்தணும், நீங்கள் வந்து வாழ்த்தணும். அதுக்கு என்ன காரணம்னா நாகராஜ் என்னுடைய உதவி இயக்குனர். நான் ஆசிரியர் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் சேர்ந்தார். அப்போவே பேப்பரில் நாகராஜ் தீயத்தூர் எழுதிட்டே இருப்பார். என்ன நாகராஜ் தீயத்தூர் இல்லையான்னு கேட்டேன். ஊர் பாசம் அவருக்கு அது கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு. இதில் கூட பஸ் நிற்கும் போது தீயத்தூர் சவுண்டு கேட்காது ஒரு வயசா. ஊர் பாசா ஊரில் வேர்னு சொன்ன மாதிரி அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா வேற ரொம்ப ஆணி வேறு. அண்ணனுக்குலாம் தேனிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டை போட்டிருக்காருல, இது இங்கேயே துவைக்க மாட்டார், இந்த ஊர் மெட்ராஸ் அணிலே துவைக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஊரை அப்போ இவர் வீராய் மக்கள் படம் எங்க ஊருக்கு தேட மாட்டாரா? இந்த மாதிரி மனிதர்கள் மெட்ராஸ்ல நிறைய பேர் இருக்கோம், நம்ம ஊரை நேசிக்கிறவங்க. அவங்களுக்காக எடுத்த படம் இந்த வீராய் மக்கள். நான் மாயனி குடும்பத்தை நடிக்கும் போது இந்த படம் சிட்டி படம், இது இந்த படம் வில்லேஜ் படம் நடித்தோம். ஆனால் நீங்கள் மெட்ராஸில் எந்த ஆட்டோவில் ஏறினாலும் சரி, எந்த ஊபரில் ஏறினாலும் சரி, எந்த காரில் ஏறினாலும் சரி, அந்த டிரைவர்ஸ் வந்து அண்ணே மாயனி குடும்பம் மாதிரி எப்படி நடிக்க போறீங்க, நீங்கள் குடும்பம் ஒன்று செஞ்சு அந்த படம் பார்த்தாங்க, அந்த படத்தை நினைச்சா நாங்களாம் அழுதுறோங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ டிரைவர் சிடி கையில் காட்டுறாரு, ஒரு ஊபர் டிரைவர் பென் டிரைவர் காட்டுறாரு. அவ்வளோ தூரம் வீரியமான ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மாதிரி பேய் படம், போதை கலாச்சார படம், சஸ்பென்ஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இந்த சினிமாவில் இன்னைக்கு கூட தமிழ் ஹிந்துல வந்து ஒரு அற்புதமாக எழுதியிருந்தாங்க விமர்சனம் தெரியல. இந்த மாதிரி ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துல ஒரு அருமையான ட்ரெண்ட் படமா இந்த படம் வந்து வந்திருக்கு. அனைவரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படத்தை இந்த இளைஞன் எடுத்திருக்கான் அப்படின்னு பாராட்டி. முதல் 3 நாள் வந்து தேட்டரே கிடைக்கல, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். படம் பிளாப்ட்டாங்க முழு மலர்லாம். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது மாதிரி தான் வீராய் மக்கள் பத்திரிகையோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, சோசியல் மீடியா சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களை அப்படியே கொஞ்சமா அப்படியே ஒரு என்ன பண்ணும், ஒரு பெரிய வெற்றிக்கு கண்டிப்பா தள்ளும். தற்காலிக சோகங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தமிழுக்கும் அமுதன் அழகென்ற சொல்லுக்கு அமுதன் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அதில் கவனம் ஈர்க்காத நம்முடைய நாகராஜ் அவர்கள் இந்த படத்தில் மிக சிறந்த கவனத்தை ஈர்த்திருக்காரு. அந்த படம் நல்ல படம். நான் பார்த்தேன். அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லா பிரஸ்ஸாலையும் பாராட்டப்பட்டிருக்கு. ஒரு பிஆர் வந்து லட்சி சொன்னார். இந்த படம் தானே ஒரு படம் பார்த்தேனே, செம்ம படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்துருக்கேனே அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவர்கிட்ட இவர் 2 வருஷம் வேலை பார்த்தாரு பிஆர்ஓ. அதுக்கப்புறம் அவர் ஏன்டா ஒர்க் பண்ண உங்கள்கிட்ட வேலை பார்த்தாரு. அதாவது ஒரு படம் எப்படிலாம் கனெக்ட் பண்ணுது பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல படைப்புகளுக்கு என்னைக்குமே அங்கீகாரமும் பழைய நினைவுகளும் கிளறப்படும். நாகராஜ், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய குழுக்களுக்கும். செந்தி மேடம் ரொம்ப நீங்கள் வழக்கம் போல மண்ணின் மைந்தி, மதுரைக்கு சொந்தக்காரங்க. வாழ்த்துக்கள், உங்களுடைய சிறந்த நடிப்புக்கு வாழ்த்துக்கள் மேடம். நான் கிளம்புறேன், தவறு எடுத்துக்காதீங்க. உறுப்பினர் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். I congratulate the entire team, especially Nagaraj Karpaya sir. You done a very good job. ரொம்ப ஹியூமன் எமோஷனல்ஸ் ரொம்ப அழகாக கண்ணில் தண்ணி வர அளவுக்கு பண்ணிட்டீங்க. மாயாடி குடும்பத்தார் படத்தினுடைய இயக்குனர் ராசு மதுரவனுடைய ஒரிஜினல் பேர் கருப்பையா. ஆமாம், கிட்டத்தட்ட அது மாதிரி பண்ணியிருக்காரு. நான் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஒரு பசும்பொன் பார்க்குறப்ப நமக்குள்ள என்ன ஒரு ஃபீலிங் வந்தது. அந்த இவருடைய ராமராஜன் படம் மனசுக்கு ஏற்ற மகாராஜா அந்த மாதிரி படங்களில் பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது வந்து 4-5 இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. இவர் பேசுவார்ல, ஃபர்ஸ்ட் டைம் பேசுவார்ல அந்த இல்லை அண்ணனோட தம்பி, இவங்க சித்தப்பா பையன்ட்ட அவன் நீ எனக்கு தம்பினா அவன் எனக்கு அண்ணன், அந்த இடமே வந்து கண்கலங்க வச்சிருச்சு. ஆஹா, படம் வந்து வேற ரேஞ்சில் போகுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப டெப்த்தாக இருக்குது, லவ் போர்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து
அந்த டைட்டில் வந்து அவ்வளோ அழகாக நியாயப்படுத்திருக்கீங்க. அந்த வீராயி அந்த குடும்பத்திலேருந்து வந்த 3 ஜீன்ஸு, அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைங்க கடைசியில் பேர பிள்ளைங்க காலத்தில் அவங்க ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்த உறுப்பினர்களுடைய மனநிலை இந்த படத்தை பார்த்துட்டு என்னவாக இருக்கிறதோ அதையே நானும் பிரதிபலிக்கிறேன். உங்க டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தயாரிப்பாளராக இங்கே வரல, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் நான் வந்து நிற்கிறேன். எனக்கு வந்து நடிக்கணும் தான் ரொம்ப ஆசை, தயாரிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிற இதே இல்லை. உங்கள் குடும்பத்தில் சேர்ந்துருக்கேன். அதனால் குடும்பத்தை வச்சு தான் இருக்கேன். தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் உங்கள் ஆதரவும் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இசைஞானி இளையராஜா மாதிரி ரொம்ப அற்புதமா இசையமைத்த தீபன் எல்லாரும் எங்கள் படத்தை வந்து பார்த்து வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் எங்களால் முடிஞ்ச உழைப்பு போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. அந்த எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீனிவாசன் அவர்கள். இங்கு வந்து எங்களை வாழ்த்திய அத்தனை இயக்குநர்களுக்கும் எங்கள் சார்பாக, எங்கள் படம் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. படத்தின் டி செந்தி அவர்கள் பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் வந்து படம் பார்த்து எங்கள் எல்லாரையும் கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அற்புதமான நேட்டிவிட்டி படத்தை கொடுத்த இயக்குனர் வந்திருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி. இந்த வீராய் மக்களுக்கு முதுகலமாக இருந்த இந்த கதையை சொன்னதிலிருந்து ஊக்கப்படுத்தி எங்கள் அத்தனை பேருக்கும் இது சரியாக வரணும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளரும் நாயகனுமான சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு இந்த கதை நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். நிறைய தயாரிப்பாளர்கிட்ட போகும்போது கதை நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஹீரோ வெற்றி நல்லா இல்லை அப்படின்னாங்க. எனக்கு இந்த கதையில் வந்து ஹெவி ஹீரோயிசம் செகண்ட் ஹாஃபில் ஏற்ற எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த கதையை அதோட இயல்போடு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ நான் சுரேஷ் நந்தாட்ட சொல்லும்போது, சார் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கதைக்குள்ளே ஒரு கேரக்டர் நான் இருந்தால் போதும், இந்த கதையில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அவர் சினிமா மேலே, ஒரு கதைகள் மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு நான் உணர்ந்தேன். அந்த நிமிஷத்துக்கு தான் இந்த படம் ஆரம்பிச்சது. நம்ம என்ன வேணால் நம்ம நல்ல கதைகளை எடுத்துடலாம், அதை கொண்டு போய் சரியாக சேர்க்குற ஒரு தயாரிப்பாளர் வேணும். இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு இந்த விமர்சனமும் இந்த பாராட்டும் எனக்கு கிடைக்கிறதுக்கு 20 வருஷம் இருக்குது. அந்த வழிகை தான் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. என் முதல் படம் எனக்கு சரியாக அமையலை. 2வது படம் வந்து அப்படி ஆயிடக்கூடாது, ரொம்ப கரெக்டாக ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு எல்லாரும் கொடுத்த பாராட்டும் நம்பிக்கையும் எனக்கு இன்னும் நல்ல சினிமாவை செய்யணும், அந்த மண் சார்ந்த கதைகள் நிறைய பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னோட நண்பர்கள், இதில் பாதி பேர் எனக்கு ரொம்ப பழக்கம் உள்ளவங்க. நம்ம குடும்பத்திலேருந்து வெளியில் என்ன நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொன்னாலும் நம்ம குடும்பத்திலேருந்து நமக்கு கிடைக்கிற பாராட்டு இருக்குல்ல, அது வந்து அதுக்கு அளவே கிடையாது. அது மாதிரி உங்ககிட்ட இருந்து வர்ற பாராட்டுகள் எனக்கு பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. வந்திருந்து இந்த படத்தை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவினர் சார்பாக நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் பேச போகிறாங்க, செயலாளர் பேச போகிறார், அது கூட எல்லாரும் மறந்துடுவாங்க. இன்னைக்கு இந்த ஷோ வந்து நமக்கு வந்து முன்கூட்டியே வந்திருந்து கிளாராவும் மிஸ்டர் ஏகபவானன் 2 பேர் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த பொறுப்பை அவங்க சிறப்பாக செய்யறதுக்கு உங்கள் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அண்ணன் டேரர்ஸ் அவர்கள் பேசுவார். இது கூட பொறுப்பாளர்கள் ஏகமலருக்கும் ஆராவுக்கும் நன்றி. நல்ல படம் மாட்டிக்கிச்சு. ஆமாம், சிலர் ராசி மாட்டோம், சிலர் மாட்டுவோம். அது இருக்குது. அவர் இந்த படம் நேற்று பார்த்து இந்த படம் ஏற்பாடு பண்ணி ஹெல்ப் பண்ண நம்ம ஆர்கே கண்ணன் அவர் வாழ்த்துக்கள்.
சர்வஸ் அவங்களுக்கு சாலு விடுவாங்க, ஒரு சாலு போட்டோம். குருநாதர் நேற்று நிமிஷத்துக்கு இன்னைக்கு போனோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல ஒரு திருப்தியான படம். பத்திரிகையில் பாராட்டுறது, மக்கள் பாராட்டுறாங்க, அந்த விஐபி பாராட்டுறாங்க அப்படிங்கிறத விட இந்த படம் உண்மையான ஒரு ஆரோக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம உறுப்பினர்களை சாட்சி கஷ்டம். ஆனால் இன்டர்வலில் போயிட்டு உள்ளே வரும்போது ஒரு 5-6 பேர் கை விட்டாங்க. சார் சூப்பர் படம் சார், நல்லா அங்கேயே தெரிஞ்சு வச்சு இது வந்து நம்ம ஹார்ட்டை கொடுத்துருக்கோம். சில விடம் குறிச்சி பிள்ளை மாதிரி எப்பாவது போக்கும். கிழக்கு செம்மியிலே மாயிண்டு கொடுப்பா அந்த வரிசையில் இப்போ இந்த வீராய்மா நான் எப்பவும் சொல்றதுதான், வெற்றி தோல்விங்கிறது அந்த சூழ்நிலை தான். எந்த படம் நீண்ட காலம் பேசப்படுதோ அதுதான் உண்மையாக வெற்றி படம். நம்ம தேட்டர் கிடைக்கல வசூல் அப்படிங்கிறாங்க. இந்த வீராய் மக்கள் எப்படி நம்ம ஒரு மாயடு குடும்பத்தை இன்னும் உதாரணம் சொல்கிறோமோ அதே மாதிரி இல்லை பலகிறது உங்கள் படம் ஒரு உதாரணமாக இருக்கும். அதுதான் வெற்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கதாநாயகன் அப்புறம் வருவோம். இப்போலாம் ஒரு நல்ல கதையை, ஒரு உணர்வுபூர்வமான கதையை தயாரிக்கிற பிடிச்சது தான் உண்மையிலேயே பாராட்ட முடியும். நம்ம வந்து பண காசு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு தைரியம் வரணும். இந்த போட்ட காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். அதையும் மீறி ஓகே ஒரு நல்ல படத்தை எடுக்கணும்னு வராங்களே அவங்களுக்கு நல்ல கைதிட்டம் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரம் வரல. 10 வருட போராட்டம் நம்ம ஏதாவது தெரியல கதாநாயகன் அந்த 10 வருடத்துக்கு அப்புறம் நம்ம மேடையில் நிற்கிறாரு. அவரோட வாழ்த்துக்கள். வீராய் மக்கள் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லா கேரக்டருமே கதாநாயகன் தான். எல்லா கேரக்டருமே கதாநாயகி தான். டேரக்டர் சொன்னார், அவரை ஹீரோ பண்ணுறாரு. அப்போ கதை கேட்கும்போது என்னடா எனக்கு சில இடத்துல ஒரு 10 சீன் வராமல் இருப்பார். இப்போலாம் சில ஹீரோ கதை கேட்கும்போது தொடர்ந்து 3 சீன் வளையினாலே அது பிடிக்கல. அப்புறம் ஏதாவது ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் அவர் இல்லைனால கதை பிடிக்கலன்றாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ளாஷ் போகும், அந்த 10 நிமிஷம் அவர் இல்லையா. எல்லா சீன்லையும் அவர் தான் அது நல்ல கதை. தொடர்ந்து 4 சீனில் ஹீரோ இல்லைன்னா அது கதை சரியில்லைன்றது நம்ம பண்ணி போட்டுருக்கு. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவரே தயாரிப்பாளர், இவர் தான் கதாநாயகன். நமக்கு சில இடத்துல கதாநாயகன் மறந்து போகுது. அதான் கதையோட வெற்றி. அது மாதிரி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 5-6 சீன் வருது கதாநாயகி, அப்புறம் கல்யாணம் பண்ணத்தான் வருது. இல்லை ஆளையை காணும், நம்ம கேள்வி வரல. இல்லை எங்கடா கதாநாயகி காணும், நம்ம கேள்வி வந்துச்சா வரல. அதான் கதையின் வெற்றி. நம்ம ஹீரோவை தேடலை, கதாநாயகியை தேடலை, இடையில வில்லியும் காணாம போச்சு. அதையும் தேடலை, கதையை மட்டும் தேடிட்டு இருக்கோம். அந்த உணர்வோடு போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ள இன்னமும் அந்த உறவோட பெருமை இருக்கு. நமக்குள்ள உறவோட உணர்வு இருக்கு. நமக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கு. எங்கே தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த படம் பார்க்கும்போது 5-6 இடத்துல கண் கலந்துச்சு. அங்கேதான் நமக்கு இன்னும் பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம மனசுல கல்லாளுங்கிற ஒரு இது மனசு கணக்கு சில இடத்துல நம்மள பேர் கண் கலந்துக்கு. அப்ப இதுதான் நம்ம நாட்டு கலாச்சாரம், பண்பாடு. இதே ஹாலிவுட் படம் பார்ப்பாங்க, அவங்க படமா பார்ப்பாங்க, படமா போயிடுவாங்க. ஒரு படத்துக்குள்ள நம்மளை இணைச்சு பார்க்குறோம்ல, அதுவும் நம்ம நாட்டு பண்பாடு தான். இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்மளோட குறை தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு நம்மளோட நிறைவும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த தப்பு நம்ம பண்ணிட்டோம் மனசு சொல்லியிருக்கோம். அதான் ஏற்க வெற்றி.
ஓகே நம்மளும் கொஞ்சம் சரியாக தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லியிருக்கோம். அதுதான் இயக்குனர் வெற்றி. ஏன்னா எனக்கு என்ன இந்த படத்தை பற்றி என்ன பெருமைனா, படத்தை பற்றி இல்லை, இயக்குனரை பற்றி எனக்கு என்ன ஒரு பெரிய பெருமைனா, ஒரு படம் பண்ணுறோம், இதில் வந்து இங்கே காமெடி வேணும், இங்கே ஒரு வியப்பாக ஒரு சாங் வேணும், கொஞ்சம் ஹியூமராக பண்ணுவோம், எதை பற்றியும் கவலைப்படல. அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வ கதையை அப்படியே கொண்டுட்டே இருக்காரு. ஒவ்வொன்றா வருது, ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு டைம் பாஸ், ஒரு பொழுதுபோக்குங்கிறத அவர் நினைக்கவே இல்லை. இது முழுக்க முழுக்க உறவுக்கான ஒரு உணர்வுபூர்வமான கதை. அதில் பிசேட்டர் அதில் எங்கேயுமே ஒரு காமிச்சு ஆளை. இதுதான் ஒரு இயக்குனருக்கான வெற்றி. முதல்ல நாகராஜ் கருப்பையா வந்து சொல்லுவாங்க சொல்லுது, ஆனால் ரொம்ப வாழ்ந்துருக்கார். நம்ம ஹீரோ கரெக்டாக அவருக்கு என்ன லெவல், பெருசாக ஹீரோ பெருசாக ஃபைட் பண்ணுவாங்க, அந்த லெவல் கரெக்டாக அப்பாட்ட ஒரு இடத்துல எமோஷனாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஆயிடாரு. அது கரெக்டாக அளவுகோல். இது வந்து ஓவராக அடிப்பை கொட்டி தந்தது வில்லி செந்தில்குமாரி அவர்கள் தான். ஓப்பனிங்கே பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த ஒரு வடிவு கட்சி மாதிரி வருவீங்க நீங்கள். என்ன இவங்க அப்புறம் வேளாராமூர்த்தி அண்ணனோட தங்கச்சி நடிக்கிறாங்க தீபா சங்கர். இவங்களாம் ஒரு சின்ன வருத்தம் தான். இவங்க உள்ள திறமைக்கு இவங்க சீரியலில் போய் திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களோன்னு ஒரு கவலை வந்துருச்சு. நீங்களே எப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்டு, உங்களை மாதிரியோ தீபா சங்கர் மாதிரியோ இப்போ ஆக்ட் பண்ணுறது ஆடலம்மா, நீங்கள் சீரியலுக்கு அங்கே போய் அடகாத்துக்கிட்டு இருக்கீங்க. வந்துருங்க, வாங்க பார்த்து கொடுத்துட்டு நான் வேறு இருந்தா இல்லை கொடுப்போம், அடுத்து கொடுப்போம். எங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆளுங்கிறனால நாங்கள் கதையை அதிகம் பண்ணுறதில்ல. எங்களுக்கு இது ஒன்றா போதும், இவங்களுக்கு இது ஒன்றா போதும், நாங்கள் போயிடும். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது தான் நிறைய பேர் தோணிருக்கோம், இது மாதிரி ஒரு கதை பண்ண எங்களுக்கு தோணி, இப்போ தான் தோணுது எங்களுக்கு. அந்த ஒரு உந்துதல் எங்களுக்கு அது ஒரு ஸ்கிரிப்ட் இது இந்த படம் உருவாக்கியிருக்கு. அப்புறம் அண்ணன் சொன்னாங்க அப்படின்ட்டு, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. என்ன நம்மளே போகக்கூடாது, நம்ம தீர்வு வரணும். போராடுங்க தயாரிப்பு சங்கத்துக்கு. ஆனால் ஒரு ஏதோ நல்ல விஷயம் நடக்கும்னு தோணுது. ஒரு தயாரிப்பு சங்கத்தில் நிறைய விஷயம் பேசுகிறாங்க, ஒரு ஆரோக்கியமான விஷயம் தோணும். என்னையை பொறுத்த வரைக்கும் தியேட்ரு வந்து நம்ம தயாரிப்பாளருக்கு, நம்ம இயக்குனருக்கு, நம்ம திரையுலகுக்கான ஒரு இடம் தான் திரையரங்கம். நமக்கு இல்லாமல் அது யாரோ ஒருத்தர் வகைப்படுத்தும் போது இன்னாரு தான் சொந்தம், இன்னாரு சொன்னதான் திரையிடணும் அப்படிங்கும்போது இது வந்து கலைத்தாயே சித்திரை பண்ணுற மாதிரி நான் சொல்றேன். கலைத்தாயை வந்து சவுக்க அடிக்கணும். நல்ல படங்களுக்கு தேட்டர் கொடுத்து ஆதரிக்கணும். இங்கே குப்பைகளாக கொட்டா கடைசியாக தேட்டர் குப்பை தெரியாது. எப்படி எப்படி நம்ம தேட்டர் பொக்கிஷம் பார்க்க முடியும்? அப்போ வியாபார ரீதியான படங்களே போட்டுக்கிட்டா அது கடைசி குப்பை தெரியாயிரும் தேட்டர். இந்த மாதிரி படங்கள் வீராயி மக்கள் நிறைய படம் இங்கேயே பார்த்து எத்தனை படம் பார்த்துருக்கோம். நமக்கு எந்த படம் இன்னும் வெற்றி அடைச்சிருக்கோம். ஜமான் படம் பார்த்துட்டு போய் அது படத்தோடைய கேரக்டர்லாம் பின்னாடி வீட்டுக்கும் வந்துட்டே இருக்கு. அது அந்த நம்மளை பாதிக்குது. அதே மாதிரி வீராயி மக்களும் நம்மளை பாதிச்சிருக்கு. இது நம்ம மனசை பாதிக்கலாம், தொழிலை பாதிக்கக்கூடாது. இல்லை தேட்டர் கொடுத்தா தானே எங்கள் தொழில் வளரும். இதுக்கெல்லாம் சார் வந்து ஆதரப்பட்டாரு. நீங்கள் அங்கே பேசுங்க சார், நம்ம இங்கே பேசி நாங்கள் கேட்டுக்குவோம். எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும், ஆதரவாக இருக்காது. ஆதரவாக இருக்குன்னா அங்கே பேசி ஒரு சின்ன படங்களுக்குன்னு எப்படி பண்ணணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இங்கே பேச சரிப்பட்டு வராது, அது அப்புறம் பேசுவோம். வீராயி மக்கள் இது கண்டிப்பாக இது காலங்காலமாக பேசப்படும் ஒரு படம். மதுராஜா சேரன் இந்த வருஷம் நீங்கள் வந்துட்டீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மேலும் வீராயி மக்கள் மாதிரி நிறைய படத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உறவுகளின் பெருமை சொல்லிட்டே இருக்க வேண்டும். இந்த படத்தை நடித்த டெக்னீஷியன்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வேளாராமூர்த்தி அண்ணன், அண்ணா ஒரு விஷயம், இந்த படம் தான் நம்ம இயக்குனர் மாரிமுத்து அவர்களுக்கு இந்த படம் தான் கடைசி படம். இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு வாரத்தில் தான் அவர் இறந்தார். அப்படி இந்த படம் தான் அவர் கடைசி படம் இருந்தால் கூட நல்ல படத்தை நடிச்சுட்டாங்கிற ஒரு வாழ்த்துக்காக நல்ல ஒரு பதிவு.
அவருக்கு அவருடைய ஆத்மா கண்டிப்பாக இந்த படத்தை அவருக்கு சாந்தி அடைஞ்சிருக்கு, நல்ல படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு. தீபாவுக்கு நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க அன்றைக்கி ஆடியோஸ் ப்ரோம் நாங்கள் எல்லாத்துக்கும் நீ அழுகு கூப்பிட்றாங்க, அழுகுற காட்சியை கூப்பிட்றாங்கன்ட்டு. அழுகு நடிக்கிறது பெரிய விஷயம், ஆள் இல்லை, அதான் அவங்க கூப்பிட்றாங்க. அப்புறம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அதானே. ஓகே, இது நியூஸ் லெட்டர் தீபன் சக்கரவர்த்தி இசை சக்கரவர்த்தி நிறைய இடத்துல ரீரீக் இடத்துல அவ்வளோ ஒரு இளைய படம் மாதிரியே உண்மையிலேயே நிறைய ஃபீல் பண்ண வச்சது. பல காட்சிகளுக்கு உங்கள் இசை ரொம்ப படம் சார், ஒளிப்பதிவோட அவர் நிறைய ஃப்ரேம்னா இந்த படத்துக்கு எப்படி கரெக்டாக இந்த ஃப்ரேம் வந்து அழகாக ஸ்டடியாக வச்சு நம்மளை ஃபீல் பண்ண வச்சார். கேமரான்ட்டு போட்டு நம்மளால போட்டு கண்ணை கெடுத்து கண்ணாடி போட்டு வைக்காம அழகாக ஃபீல் பண்ணி இது பண்ணார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டு, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி.